Next problem பாருங்க 5. Problem number 5. Check whether 6 power n can end with the digit 0 for any natural number n. Solution. இங்கே concept. If any number ends with 0, it must be divisible by 5. By 5. 5 வந்து odd number which is odd. பாருங்க இப்போ 10 எடுத்துக்கோங்க. இது வந்து ends with 0வா? ஸோ இது divisible by 5வா? ஆன்சர் 2. அதே மாதிரி 20 எடுத்துக்கோங்க. ends with 0வா? இதுவும் divisible by 5வா? இதே மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ நமக்கு கொடுத்தது என்ன? 6 power n கொடுத்துருக்காங்க. given 6 power n. 6 power n ஓட factors என்ன? prime factors 2, 3 அப்போ 2 into 3. 2 into 3 the whole power n. 6 power n equal to 2 into 3 the whole power n. Exponent form என்ன? a cross b the whole power n equal to a power n cross b power n. அதே மாதிரி இங்கே 2 cross 3 the whole power n எப்படி எழுதலாம்? 2 power n cross 3 power n. பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க இதுலேருந்து என்ன தெரியுது? 2 and 3 are factors of 6. That is 6 power n. அப்போ so the only factorization of 6 power n are 2 and 3. Therefore 6 power n is always even. Next பாருங்க therefore 6 power n does not end with the digit 0 for any natural number n. ஏன்னா இங்கே 6 power n is always even வருது பட் நம்மளோட 5 வந்து which is odd அதனால 6 power n does not end with the digit 0 for any natural number n. Next பாருங்க explain why 7 into 11 into 13 plus 13 and 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5 are composite numbers. Composite number ஓட இது கான்செப்ட் என்ன? டெஃபினிஷன் என்ன? more it has at least, if any number is a composite number, it has at least 3 factors. more than 3 factors இருக்கலாம் but at least 3 factors வேணும். பாருங்க இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறோம். 7 into 11 into 13 plus 13 இதில் காமன் நம்பரை வெளியே எடுத்துருங்க. அப்போ 13 into 7 into 11 into 1 ஆயிருமா? இந்த 13 வெளியே எடுத்துட்டோம் இல்லையா அதனால இதுவும் 1 ஆயிருமா? ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் போர்ட் மாஸ் அப்ளை பண்ணுறோம். போர்ட் மாஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே இல்லை ஒரு நம்பர்ஸ் இதில் ஒரு நம்பர்ஸ் இது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்ரேஷன்ஸ் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் ப்ளஸும் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. சில இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராக்கெட் இருக்கும், டிவிஷன் இருக்கும், அப்புறம் சப்ராக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரே இதில் வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது வந்து ப்ராக்கெட் எடுப்போம். நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து டிவிஷன் எடுப்போம். தேர்டு வந்து மல்டிப்ளிகேஷன் எடுப்போம். ஃபோர்த்து வந்து அடிஷன் எடுப்போம். ஃபிஃப்த்து வந்து சப்ராக்ஷன் எடுப்போம். நமக்கு என்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது? மல்டிப்ளிகேஷனும் அடிஷன் மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம எதை எடுக்கணும்? ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், செகண்ட் தான் அடிஷன். அப்போது 13 இன்ட்டு ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கலாமா? 7 இன்ட்டு 11 இன்ட்டு 1 வந்து 77 ப்ளஸ் 1. அப்போது 13 இன்ட்டு 78
இது 13 வந்து பிரைம் ஃபேக்டரா? அப்ப 78யும் ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸா மாத்தப் போறோம். 78க்கு ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அப்போ கண்டுபிடிக்கலாமா? அப்போ 3 ஆல போகுமா? அப்போ 2 3s are 6, 6 3s are 18. திரும்பி 13 ஆல போகும் இல்லையா? 2 3s are 2 13s are 26. அடுத்து 2 ஆல போகும். அப்போ நம்மளோட பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 78 வந்து 13, இந்த 13 எழுதிக்கிறேன். இன்டூ இந்த 13 நான் இங்க எழுதுறேன். இன்டூ 2 இன்டூ 3. அப்போ எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது இங்க? 1 2 3 4. 1ஐயும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து. மோர் தென் 3 ஃபேக்டர்ஸ் இருக்கா? நமக்கு அட்லீஸ்ட் 3 ஃபேக்டர்ஸ் இருந்தாலே காம்போசிட் நம்பர். இங்க மோர் தென் 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால 7 இன்டூ தேர்ஃபோர் 7 இன்டூ 11 இன்டூ 13 plus 13 is a composite number. அடுத்து பாருங்க. 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5. இதுலயும் நம்ம காமன் நம்பர் வெளியே எடுக்கிறோம். இங்க காமன் நம்பர் என்ன? 5 வந்து காமன் நம்பர். வெளியே எடுத்துடலாமா? So inside the bracket 7 into 6 into 4 into 3 into 2 into 1 plus 1 வருதா? இதை மல்டிப்ளை பண்ணலாமா? BODMAS rule. BODMAS rule படி first multiplication then addition. அப்போ 7 into 6 42. 7 into 6 42. 42 into 4 168. அதுக்கப்புறம் 3 எடுக்கிறோம். 3 into 2 6 ஆயிருமா? அப்போ 6 8s are 48. 4 6 6 are 36 plus 4 40. 1008. அப்போ 5 into 1008 plus 1. That is equal to 5 into 1009 into 1ன்னு வச்சுக்கலாமா? இதுக்கு வந்து நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்க முடியாது. என்ன? பிரைம் நம்பர். பாருங்க. அப்போ அட்லீஸ்ட் 3 ஃபேக்டர்ஸ் இருக்குதா நம்ம காம்போசிட் நம்பர் டெஃபினிஷன் படி? அப்போ therefore 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5 is a composite number. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ப்ராப்ளம் போகிறோம். வேர்ட் ப்ராப்ளம் ரிலேட்டட் டு எல்சிஎம். இப்போ எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்? எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்சிஎம்முக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, 2 people or 2 objects start at same point and meet again. அப்படின்னு கொடுப்பாங்க. எல்சிஎம் 2 people or 2 objects start at same point and meet again கொடுப்பாங்க. ஹச்சிஎஃப்க்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, லார்ஜஸ்ட் மெஷர் ஆர் ஏரியான்னு கொடுப்பாங்க. இதுதான் நமக்கு க்ளூ. பாருங்க. நெக்ஸ்ட் போகலாம். தேர் இஸ் a circular path around a sports field. Sonia takes 18 minutes to drive one round of the field, while Ravi takes 12 minutes for the same. Suppose they both start at the same point and at the same time and go in the same direction. After how many minutes will they meet again at the starting point? ஸோ நம்மளோட ப்ராப்ளம் வந்து எல்சிஎம் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஏன்னா 2 பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. மீட் அட் த சேம் பாயிண்ட் அண்ட் மீட் அகெயின் கொடுத்துருக்காங்க. பாருங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் டேக்கன் பை சோனியா ஃபார் கம்ப்ளீட்டிங் ஒன் ரவுண்ட். எவ்வளோ டைம் ஆகுது? 18 மினிட்ஸ் ஆகுது.
நெக்ஸ்ட் பாருங்க, டைம் டேக்கன் பை ரவி ஃபார் கம்ப்ளீட்டிங் 1 ரவுண்ட் ஈக்குவல் டு 12 minutes. நம்மளோட கொஸ்டின் என்ன? At what time? At what time they will meet? அப்போ பாருங்க, at what time they will meetனு கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்மளோட ப்ராப்ளம் வந்து LCM இல்லையா? அப்போ LCM of 18, 12 equal to 18. 2 ஆல போகுமா? அப்போ 9, 3, 3, again 3, 1. அப்போ 18க்கு வந்து 2 into 3 square. நெக்ஸ்ட் 12க்கு கண்டுபிடிக்க போகிறோம். 12க்கு பாருங்க, 2, 6 2s are 12, 2, 3 2s are 6, 3, 1. அப்போ 2 square into 3. அப்போ எல்சிஎம்னா என்ன? நம்ம எல்லா நம்பரையும் ரைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹையஸ்ட்டு பவர் பார்ப்போம். 2ஓட ஹையஸ்ட் பவர் இங்கே என்ன? இங்கே 1 இருக்குது. இங்கே பாருங்கள், 1 இங்கே 2 இருக்குது. அப்போ 2ஓட ஹையஸ்ட் பவர் 2. இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது. இங்கே 3 பவர் 1 இருக்குது. 3ஓட ஹையஸ்ட் பவர் 2. அப்போது 4 into 9 2 into 2 4, 3 into 3 9. அப்போ நம்மளோட ஆன்சர் 4 into 9 36 minutes. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பார்ட் பார்க்கலாம்.